விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தின் பொழுது அதற்குண்டான பிரச்சனைகளையும் அறிந்தே இருப்பார்கள். சுனிதா வில்லியமின் 8 நாள் ஆராய்ச்சி பயணம் தடையால் 8 மாதங்களாக விரிவடைந்தது. சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் பூமியில் இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பூமியை இந்த ஆராய்ச்சி நிலையம் ஒரு நாளுக்கு 15 முறை சுற்றி வருகிறது. சுனிதா வில்லியம் சென்ற விண்கலம் பழுது அடைந்ததால் விஞ்ஞானிகளின் பாதுகாப்பை கருதி 8 நாள் என்பது 8 மாதங்களாக விரிவடைந்தது. விண்வெளியில் புவி ஈர்ப்பு விசை இல்லாத காரணத்தால் எலும்பின் உறுதித்தன்மை குறையும். சிறிதளவு மனநிலையும் பாதிக்கப்படும். பூமிக்கு வந்து இயல்பு நிலை மாறுவதற்கே சில மாதங்கள் ஆகலாம். விண்வெளி பயணமானது அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். விண்வெளி பயணம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. விண்கலம் பழுது ஆனதால் ஆராய்ச்சியில் இன்னும் அதிகமான நாட்கள் ஈடுபட விருப்பமாய் இருக்கிறது. இந்த வாய்ப்பிற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விண்வெளியில் சாதனையாளர்களின் பட்டியலில் நிறைய பெயர்கள் அடங்கியுள்ளது. ஒவ்வொரு தடையும் நம்மை சாதனையாளர்களின் பட்டியலில் இருந்து முன்னுக்கு செல்ல அதுவே காரணமாக அமைகிறது. அதனால் ஒரு தடை என்பது நிரந்தரம் அல்ல, புதிய சாதனைக்கு வழிவகுக்கும். சாதனை என்பது நம்மிடம்தான் உள்ளது. நீதான் சாதனையாளர்.